ஹாய் ஆல் எல்லாருமே ஈஸியாக செய்கிற மாதிரி ரவா கோகோனட் லட்டு நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா. இதுக்கு நான் உப்புமா ரவை 1 கப் எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 2-3 பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் இட்லி ரவை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் முந்திரியும் பாதாமும் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ரைசின்ஸும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதே நெய்லேயே நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற ரவையும் சேர்த்துட்டு ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் நல்லா வறுத்துக்கணும். ரவை எந்த அளவுக்கு நல்லா வறுபடுதோ அந்த அளவுக்கு லட்டு வந்து நல்ல டேஸ்டியாக இருக்கும். நிறம் மாறி நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் 1 கப் அளவு தேங்காய் துருவலும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். அந்த ஈரப்பதெல்லாம் போனதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நெய்யில் வந்து வறுத்து விட்டுக்கோங்க. இதுவும் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க ரவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் சேர்க்கறதுக்காக 1 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதில் 3/4 கப் மட்டும் இப்போ சேர்த்துட்டு 1/4 கப் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இதை வந்து 1 நிமிஷத்துக்கு கலரி விட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற நட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 1/2 கப் அளவு தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். நல்லா சூடாக இருக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை வந்து நல்லா கிளறி விடுங்க. ஸ்டவ் வந்து ஆஃபில் தான் இருக்குது. இந்த பக்குவம் வர மாதிரி நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க. எடுத்து உங்களுக்கு லட்டு பிடிக்கிற பக்குவம் வரணும். இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு 5 ஏலக்காய் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு நீங்கள் லட்டுவாக பிடிச்சி எடுத்துக்கலாம். பால் யூஸ் பண்ணி செய்கிறத விட இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு ஷெல்ஃப் லைஃப் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். 1 வீக் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம்.